ஆந்திரா ஸ்டைலில் காரமாக புதினா சட்னி பண்ணலாம் வாங்க. இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸு கூட சாப்பிட்லாம். நல்லா 10-15 மிளகாவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு தேங்காய் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச தேங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை தேங்காய்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்புறமா அதுலேயே தக்காளி போட்டுங்க. தக்காளி தேங்காய்லாம் எடுத்ததுக்கப்புறம் போடுங்க. நான் ஞாபகம் இல்லாமல் அப்படியே போட்டுட்டேன். மறுபடியும் நான் எடுத்து வச்சுட்டேன். அது அப்புறம் கருகிடும். பூண்டு கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் தனியாக எடுத்துகிட்டு தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் சிம்மிலே தான் வச்சு செய்யணும் இதெல்லாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினாவை நல்லா கழுவி ஆற வச்சுங்க. தண்ணிலாம் வடியட்டும். வடிஞ்சதுக்கப்புறமா புதினா போட்டுக்கோங்க. ஒரு கட்டு கொத்தமல்லியும் அதேமாரி கழுவி தனியாக வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இலலாம் கொஞ்சமாக ஆகிடும். வதக்க ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும். நம்ம சேர்த்தது என்னவோ ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் சொல்கிறேன். அதுவும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுங்க. நல்லா ஒரு பிடி வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சமாக பட்டை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்குன்னா டேஸ்ட்டு மாறிடும். இஞ்சி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம், இதில் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வெல்லம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். புளி, அப்புறம் கொஞ்சமாக கருப்பு எள் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எங்ககிட்ட வெள்ளை எள் தான் இருந்தது, அதனால் அது சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் கடாயில் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். அப்படியே மிக்ஸி ஜார்லாம் கூட கழுவி அதிலே ஊற்றிடுங்க. அந்த தண்ணிலாம் சுண்டி வரணும். அது சுண்டி வந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 வாரம் கூட அப்படியே இருக்கலாம். காலையில் டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். மத்தியானம் ரைஸு கூட வச்சு சாப்பிட்லாம். இதில் நல்லா ஜீரண சக்தி நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல எண்ணெய் பதம் வெளியில் வரணும். எண்ணெய் நம்ம தாளித்த எண்ணெயை அதுக்கப்புறம் வதக்கணும் பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருந்தால் அடி பிடிக்காமல் மூடி வச்சுருங்க. கையில் தெரிச்சிடும். அதனால் நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்ல எண்ணெய் பதம் மேலே எடுத்து வரணும். எண்ணெய் பதம் மேலே வந்தோடனே இறக்கிடலாம். புதினா சட்னி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டோம். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.